ஒரு அன்பின் கட்டளை என்ன அப்படின்னு சொன்னா, உனக்கு அடாத வழக்குல நீங்க எப்பவுமே என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, தலையிடவே கூடாது. இந்த சத்தத்தை கேட்கிறவங்க கூட நிறைய பேர் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கலாம். பாருங்க, மற்றவர்களுக்காக கடன் இவங்க கட்டிட்டு இருப்பாங்க, இன்னொருத்தருக்காக இவங்க கடன் கட்டிட்டு இருப்பாங்க, இன்னொருத்தருக்காக இவங்க சண்டை போட்டு பேசாம இருப்பாங்க, இன்னொருத்தருக்காக இவங்க ஜெயிலுக்கு போயிருப்பாங்க, இன்னொருத்தருக்காக இவங்க தன்னுடைய குடும்பத்தை பிரிஞ்சிருப்பாங்க. அவங்க ஜாலியாக தான் இருக்காங்க, அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா கஷ்டப்படுகிறது நீங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் உயிரோடு இருக்கும் அளவு எனக்கு அடாத வழக்குல இனி நான் தலையிட மாட்டேன். முன்பு ஒரு கட்டளை, அதை சொல்லிட்டு அதற்கு பிறகு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை உங்களோடு பேசுவதற்காக நான் முயற்சி எடுக்கிறேன். முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனம். வழியே போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்திழுக்கிறவனை போல் இருப்பான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். வழியே போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்திழுக்கிறவனை போல் இருப்பான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு வசனம் சொல்கிறது. இன்றைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பஞ்சாயத்து பண்ணுவாங்க பாருங்களேன். பஞ்சாயத்து, எங்கிட்ட வாங்க, நான் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறேன், எங்கிட்ட வாங்க, நான் இந்த சண்டையை தீர்த்து வைக்கிறேன், நான் உங்களுக்குள்ள ஒரு பெரிய சமாதானத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பஞ்சாயத்து அப்படின்ற இந்த விஷயம் நிறைய மனிதர்களுக்கு ஒரு பழக்கமாகவே மாறிடுச்சு. அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கும்போது உடனே இவங்க போய் அந்த பிரச்சனைக்கு முன்னாடி நின்று அதை தீர்த்து வைக்கிறது போல. வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஒருவேளை உங்களுக்கு முன்பாக இருக்கிற ஏதாவது ஒரு சூழ்நிலையில், ஒரு பிரச்சனையில் நீங்க போய் நின்னா அந்த இடத்துல ஒரு சமாதானம் உண்டாகும் அப்படின்னு நினைச்சா நீங்க போய் நின்று ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணலாம். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு வேதம் சொல்லுதுன்னா, நமக்கு அடாத வழக்குல, நமக்கு தேவையில்லாத வழக்குல ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, தலையிடவே கூடாது. இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு நம்முடைய இந்த பகுதியிலே ஒரு தவறான வாழ்க்கை வாழ்கிற ஒருத்தங்க இருந்தாங்க, ஒரு லேடி இருந்தாங்க. அப்போ அந்த லேடி இடத்துல ஒரு வாலிப பையன் சிக்கிட்டான். அவனுடைய தகப்பன் தாயார் ஊட்டியில் இருக்கிறாங்க, அவன் கோயம்புத்தூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த லேடியோட ஏதோ ஒரு சின்ன தொடர்பு இவங்களோட ஏற்பட்டு இவன் என்ன பண்ணிட்டான்னா, அவருடைய வீட்டிலேயே போய் உட்கார ஆரம்பிச்சிட்டான். தான் சம்பாதிக்கிற பணத்தை அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தான், அவங்க வீட்டில் சாப்பிட ஆரம்பித்தான், அவங்க வீட்டில் தூங்க ஆரம்பித்தான். அவங்க என்ன அப்படின்னு சொன்னால், தன்னுடைய கணவனாரை அவங்க டைவர்ஸ் அனுப்பி விட்டுட்டு அவங்க தனியாக இருந்தாங்க. அவங்க 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த 2 பிள்ளைகளையும் ஹாஸ்டல் அனுப்பிட்டு அவர்கள் இருந்தாங்க. அப்போ அந்த ஊட்டியில் இருக்கிறவர்கள் பார்த்துட்டு இந்த பையனை அந்த குடும்பத்திலிருந்து பிரிக்கவே முடியல. ரொம்ப சொல்லி பார்த்தாங்க. அவன் சின்ன வாலிப பையன், அவங்களுக்கு இருக்கும் ஒரு 50 வயது இருக்கும். அப்போ இவங்களால அவனை வெளியே கொண்டு வர முடியல. அப்போது இந்த ஊர்லேயே ஒரு முக்கியமான ஒரு நபர், ஒரு திருச்சபையிலே கமிட்டி மெம்பராக இருந்த ஒரு நபர், அவரை போய் சந்தித்து, இந்த மாதிரி நாங்கள் ஊட்டியிலேருந்து வர்றோம், என் பையன் இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் சிக்கி இருக்கிறான், எப்படியாவது அவனை வெளியே கொண்டு வரணும், நீங்கள் ஏதாவது உதவி செய்வீங்களா, நீங்கள் ஏதாவது பேச முடியுமா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டாங்க. கேட்ட உடனே இவர் யார் அப்படின்னு சொன்னால், இவர் எல்லாருக்கும் பஞ்சாயத்து பண்ணுறவர். என்ன பிரச்சனை நடந்தாலும் இவர் பஞ்சாயத்து பண்ணுவார், இவர் தீர்த்து வைப்பார், இவர் போய் பேசுவார், இவர் அடித்து பிடுங்கி பணத்தை வாங்கி கொடுப்பாரு. இப்படிப்பட்ட அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பிரச்சனைன்னு சொல்லும்போது இவரிடத்துல நிறைய பேர் வருவார். அப்போ அவர் சொன்னார், நான் பார்த்துக்கிறேன். அப்போ போனார், போய் அந்த லேடியின் இடத்துல பேசினார். இந்த மாதிரி வச்சுக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொன்னார். இவங்க பேசி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், அந்த லேடி முழுக்க அந்த பையனை விட்டுட்டாங்க. இப்போ யாரை பிடிச்சிட்டாங்கன்னா, இவரை பிடிச்சிட்டாங்க.
இவர் வந்து அந்த புடியில் சிக்கிட்டு வெளியே வரவே முடியாமல் அதற்கு பிறகு இவர்கள் இருவருக்குமே வந்து பெரிய தொடர்புகளாகி அந்த தன்னுடைய குடும்பத்தை விட வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகி தன்னுடைய பிள்ளைகள், வளர்ந்த பிள்ளைகள் இந்த அப்பாவை அடித்து பேர் கெட்டு போய் சமுதாயத்தில் ரொம்ப தூரமாய் போய் கடைசியில் வந்து அவருடைய முடிவு வந்து தற்கொலை செய்து மாண்டு போனார். நான் வந்து இது வந்து கதையை சொல்லலை, எனக்கு முன்பாக இந்த ஊழியத்தில், என்னுடைய 24 வருட ஊழியத்தில் என்னுடைய கண்ணால் பார்த்ததை சொல்கிறேன். அந்த குடும்பத்தை தெரியும், அந்த நபரை தெரியும், அந்த நபருடைய மரணத்தை தெரியும். இத்தனைக்கும் அந்த நபர் யார் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணுற ஒரு மனுஷன், அரசாங்க உத்தியோகம் உள்ள ஒரு மனுஷன். ஆனால் அவர் சூசைட் பண்ணி அவர் இறந்து போனார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், தனக்கு அடாத வழக்கில் போய் தலையிடுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். யாரோட ஆண்டவர் பேசுகிறாருன்னு தெரில, ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்களுக்கு தேவையில்லாத வழக்குகளில் நீங்கள் போய் தலையிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் மாட்டிடுவீங்க, நீங்கள் கஷ்டப்படுவீங்க. சிலர் வந்து யாராவது ஒருத்தர் கொஞ்சம் வந்து அழுதுட்டாங்களா உடனே கடன் வாங்கி கொடுக்கறது, உடனே அவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுகிறது, உடனே அவர்களுடைய வீட்டில் போய் தங்குகிறது. இப்படி தனக்கு தேவையில்லாத வேலை. இவங்களுடைய குடும்பத்தில் இன்னும் எதுவும் ரெடியாக இருக்காது, இவங்க குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, போய் அது எப்படி விடலாம். சிலருக்கு வந்து அது தாங்காது. நீங்கள் வேதத்தில் இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிங்க. சங்கீதம் 37ஆம் சங்கீதத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாமா? 37ஆம் சங்கீதம் 1வது வசனம், பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. சிலருக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, பொல்லாதவர்கள் அப்படின்னா, கடந்த சமீபத்தில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா ஒரு தகப்பனையும் ஒரு மகனையும் வந்து அவங்க வந்து அந்த ஜெயிலுக்குள்ளே சிறைச்சாலைக்குள்ளே போகும்போது அவங்க திரும்பி வரும்போது பாடி தான் வந்துச்சு அப்படின்ற செய்தி நிறைய பேரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே உருக்குலையே பண்ணிருச்சு. இப்படி பண்ணலாம், அவங்கள எப்படி விடுறது, கண்டிப்பாக விடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் வந்து கொந்தளிச்சிட்டாங்க, அப்படியே பயங்கரமாக கொந்தளிச்சிட்டாங்க. அதற்கு பின்பு அந்த ரூமுக்குள்ளே வேணால் கொண்டு போவோம். அதற்கு பின்பு நம்ம அந்த விஷயம் மட்டும் இல்லை, கோயம்புத்தூரில் சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்கள் பாருங்கள், இந்த சின்ன வாலிப பிள்ளைகளை வந்து தவறான முறையிலே நடத்தி அவர்களுடைய வாய்ஸ் அந்த ஆடியோ வெளியிட்ட அன்றைக்கு என்னிடத்துலலாம் ஒரு அம்மா வந்து அவங்களுக்கு பிபி ரொம்ப ஹை ஆயிடுச்சு. அவங்களுடைய பிபி ரொம்ப ஹையாகி அட்மிட் பண்ணுற அளவுக்கு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டார்கள். ஏன்னா அந்த குரலை கேட்டு அவங்களால தாங்கவே முடியல. பாஸ்டர் எவன் அப்படின்னு கண்டுபிடிச்சானா நான் வந்து போய் கத்தி எடுத்து குத்தி அவனை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு வேணா கூட நான் போயிடுறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவ்வளவு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்திலே நம்ம கண் எதிரே பொல்லாதவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். அந்த பொல்லாதவர்களை நம்ம தண்டிக்க முடியாது, அந்த பொல்லாதவர்களை நம்ம ஸ்டிக் பண்ண முடியாது. அது யாரு தான் பண்ணணும்னு சொன்னா, கர்த்தருடைய கரம் தான் அவர்களை தண்டிக்கணும், கர்த்தர் தான் அவர்களை தண்டிக்கணும். அவர்களை குறித்து நம்ம என்ன அடையக்கூடாதாமா? சொல்லுங்க சத்தமா. எரிச்சல் அடையக்கூடாது. ஆனால் நமக்கு நிறைய பேருக்கு தாங்காது, நம்முடைய இருதயம் தாங்காது. கூட வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சா, நீ வா உனக்காக நான் கேட்குறேன், நீ வா உனக்காக நான் சண்டை போடுறேன், என்ன அப்படி ஒன்றை இப்படி பண்ணலாம், எப்படி ஒன்றை இப்படி பண்ணலாம். அப்போ வந்து தனக்குத்தான் நம்ம வந்து அதை பொறுத்துக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் இந்த இரக்கம் செய்யும் வரை கூட்டத்திலே இந்த முதல் நாள் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு அன்பின் கட்டளை என்ன அப்படின்னு சொன்னால், உனக்கு அடாத வழக்கில் நீங்கள் எப்பவுமே என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, தலையிடவே கூடாது. அது ஒரு சக்தி, அது உங்களை இழுக்கும், அப்படியே உங்கள் பேரில் இழுக்கும். பாருங்கள், நிறைய பேர் இந்த பஞ்சாயத்து பண்ணுறவங்க அவ்வளோ சீக்கிரமாக அதை விடவே மாட்டாங்க. அது அவங்கள பின்தொடர்ந்துட்டே இருக்கும். அது கடைசியில் உங்களை அழிவின் பாதையில் கொண்டு போய்விடும். நம்ம எப்படி இருக்கணும்னா, எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலை, எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற குடும்பம், எனக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையை நான் வாழ்ந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது தவறல்ல.
அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம், கண்ணீரோடு ஜெபிக்கலாம், உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மிஸ்டேக்கை நம்ம பண்ணிடக்கூடாது. என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு அடாத வழக்கில் இனி நான் தலையிட மாட்டேன். இந்த சத்தத்தை கேட்கிறவங்க கூட நிறைய பேர் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கலாம். பாருங்க, மற்றவர்களுக்காக கடன் இவங்க கட்டிட்டு இருப்பாங்க, இன்னொருத்தருக்காக இவங்க கடன் கட்டிட்டு இருப்பாங்க, இன்னொருத்தருக்காக இவங்க சண்டை போட்டு பேசாம இருப்பாங்க, இன்னொருத்தருக்காக இவங்க ஜெயிலுக்கு போயிருப்பாங்க, இன்னொருத்தருக்காக இவங்க தன்னுடைய குடும்பத்தை பிரிஞ்சிருப்பாங்க. அவங்க ஜாலியாக தான் இருக்காங்க, அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனால் கஷ்டப்படுகிறது நீங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் உயிரோடு இருக்கும் அளவும் எனக்கு தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் நான் போய் தலையிட போவது இல்லை. கர்த்தர் அதற்கு என்னை காப்பாற்றுவாராக, என்னுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் காப்பாற்றுவாராக. கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரிடத்துல இந்த முதல் நாள் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்கும் எனக்கும் ஒரு கிருபையை கர்த்தர் தாரும். எங்களுக்கு அடாத வழக்குல, தேவையில்லாத வழக்குல, இன்னொருத்தருடைய பிரச்சனையில நாங்க ஒரு நாளும் ஆண்டவரே ஞான குறைவினால் போய் சிக்காதபடிக்கு எங்களை கிருபையாய் காத்து கொள்ளுவீராக. எங்களுடைய பிள்ளைகளை கிருபையாய் கர்த்தர் காத்து கொள்ளுவீராக. ஆண்டவரே, உம்முடைய ஞானம் அந்த நேரத்தில் எங்களுக்கு வெளிப்படட்டும். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படட்டும். அப்பா, இப்பொழுது யாரெல்லாம் ஆண்டவரே தேவையில்லாத வழக்கிலே சிக்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால நீர் அவர்களை வெளியே கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, எங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றுவீராக. ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு ஒரு முடிவை நான் எடுக்கிறேன், ஒரு தீர்மானத்தை நான் எடுக்கிறேன். என்ன தீர்மானம்னா, இனி என்னதான் எனக்குள்ள அந்த எமோஷனல் வந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக இன்னொரு அடாத வழக்கில் நான் தலையிட போவது இல்லை. பாருங்க, 2 குடிகாரர்கள் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. குடிகாரங்க 2 பேருமே போதையில் இருக்காங்க. ஸோ 2 பேருமே போதையில் இருக்கும்போது 2 பேருக்குமே எதுவுமே தெரியல. கண்ணப்ப நகரில் இருக்கிற ஒருத்தர் 2 பேர் சண்டை போட்டுருக்குறாங்க, கையில் கத்தியை வச்சுட்டு வேறு சண்டை போட்டுருக்குறாங்க. இவருக்கு தாங்கலை, எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. ஆனால் இவர் போய் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒருத்தனை சண்டை போடுகிற ஒருத்தனை விலக்கி விடுறேன்னு சொல்லி போய் அப்படியே விலக்கி விடும்போது அவனுக்கு மப்பில் குடிகாரன் எதுவுமே தெரியல. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த காதில் வெட்டிட்டாங்க. இந்த காதில் நீ அந்த காது இந்த இந்த தோலோட வந்துச்சு பாருங்களேன். ஐயோ, அவர் அந்த தோல் அப்படியே அந்த காது வெட்டப்பட்டு அவருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி அவருக்கு உள்ளுக்குள்ள சீல் வச்சு பட்டாரு பாடுங்க பாடு. ஐயோ, அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு வலியை யாருமே அனுபவிக்கவே கூடாது. அவருக்கு கத்துனா வலிக்குது, அழுதா வலிக்குது. இந்த உலகத்தில் அந்த நமக்கு சில வலிகள் ரொம்ப மோசமான வலிகள், அதில் அந்த காது வலி பயங்கர மோசமான வலி. அவ்வளோ சீல் பிடிச்சி வலி. காரணம் என்ன அப்படின்னா, தனக்கு தேவையில்லாத ஒரு இடத்துல போய் அந்த இடத்துல அவன் குடிகாரன், அவனுக்கு ஒன்றுமே தெரியல, அவன் பாட்டுக்கு போயிட்டான். இவர் தான் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ப்ரேயர் ஆயில் கொடுத்து ஜெபம் பண்ணி அந்த புண்ணை ஆற்றுவதற்கு அந்த சிஸ்டர் பட்ட பாடு இருக்குது. கிட்டத்தட்ட 3 மாதம் பெரிய பாடுபட்டாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அடாத வழக்கிலே தலையிடுவது. ஆமேன்னு சொல்லுங்கள். சிலதை கேட்டு அப்படியே விட்டுறணும், சிலதை ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடாது. இன்னொன்று சொல்கிறேன், சிலதை நம்ம கேட்குறதற்கு ஆசை கூட படக்கூடாது. சரி, அது அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுடைய பிரச்சனை. உங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமானால் அந்த உதவியை நான் உனக்கு செய்கிறேன், அவ்வளோதான். அப்படி தான் பண்ண முடியுமே தவிர, நீங்கள் அந்த வழக்கில் போய் அவங்களுக்கு ஏன் இது வந்துச்சு, எதனால இது நடந்துச்சு, அவங்களுடைய பின்னணி என்ன, அவங்க என்ன தப்பு பண்ணினாங்க, அவங்கள்ட்ட என்ன நியாயக்கேடு இருக்குது, நமக்கு எதுவுமே தெரியாது. நமக்கு எதுவுமே தெரியாது. அப்படி நம்மை அடாத வழக்கிலே இழுக்கிறவர்கள் உண்மையும் என்ன பண்ண மாட்டாங்க, உண்மையும் சொல்ல மாட்டாங்க. எப்பவுமே உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இருக்கிற கேரக்டர் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல அவன் சிக்கும் போது தன்னிடத்துல இருக்கிற நியாயத்தை மட்டும்தான் சொல்லுவாங்க. அவங்க பண்ணின தப்பை சொல்ல மாட்டாங்க, அவங்களுடைய நல்லதை மட்டும்தான் சொல்லுவாங்க. அப்போ சிலர் நம்மிடத்துல அவர்களுடைய காரணத்தை முழுக்க முழுக்க சொல்ல மாட்டாங்க. நம்ம மேலோட்டமா நம்ம கேள்விப்பட்டுட்டு போயிட்டு சண்டைக்கு போனா நாளைக்கு வெட்கப்பட்டு நிற்கிறது யார் அப்படின்னா, நம்ம தான் வெட்கப்பட்டு நிற்போம்.
இதற்கு வேதத்தில் இன்னைக்கு தியானிக்கும் போது ஒரு உதாரணத்தை நான் கண்டுபிடிச்சேன். இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். நான் கண்டிப்பாக இதற்காக ஜெபிக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள் யாருமே இப்படி கெட்டு போயிடக்கூடாது. நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனம். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரனத்திற்கு போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரனாகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் மறுநாளிலும் வெளியிலே போன போது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே, காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று பயந்தான். எல்லாரும் கவனிங்க, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த மோசைக்கு ஒரு ஹீரோயிசம் உள்ள வருது. என்ன சொல்லுங்களேன். சிலருக்கு அது ரொம்ப ஒரு பிடிச்ச ஹேபிட். அப்படின்னா தீமைக்கு எதிர்த்து நின்று அதை அழிக்கிற அரக்கன் நான் அப்படின்றது மாதிரி நிறைய பேருக்கு மோசைக்குள்ள ஒரு பெரிய ஹீரோயிசம் என்ன வருது அப்படின்னு சொன்னா, அங்க இருந்து அவன் நடந்து வரும்போது 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை அடிக்கிறான். அடிச்ச உடனே இவரால் என்ன பண்ண முடியல? சொல்லுங்களேன். அமைதியா இருக்க முடியல. ரத்தம் கொதிக்குது. அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்கிற, என்ன நினைச்சிட்டு இருக்கிற? ஒரு எபிரே அவனை கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சு நீ பாட்டுக்கு அடிச்சிட்டு இருக்கிறியா அப்படின்னு ரொம்ப கோவம் அவனுக்காக, அந்த எபிரேயனுக்காக இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு மனுஷனையே கொன்னுட்டான். நான் பாரு அடிச்சு கொன்னு மணலில் புதைச்சிட்டானாமா. ஆனா நெக்ஸ்ட் டே, அடுத்த நாள் அதே இடத்துல நடந்து வரும்போது இப்பவும் என்ன பண்றாங்க சொல்லுங்களேன்? 2 பேர் சண்டை போடுறாங்க. ஒருவேளை அந்த எபிரேயனா என்னன்னு தெரியல. அந்த எபிரேயன் அவனுக்கு சண்டை போடுறதே வேலையா அப்படின்னு நமக்கும் ஒருவேளை இந்த எபிரேயனுக்கு சண்டை போடுறதான் வேலையாவே இருந்திருக்கும். ஏற்கனவே ஒருத்தர் சண்டை போட்டான். அடுத்த நாள் அவர்களுக்குள்ளே 2 எபிரேயருக்குள்ள சண்டை நடக்குது. உடனே இப்போ எப்பா நேற்றைக்கு ஒரு எகிப்தியன் ஒன்ன அடிச்சான், நான் அவனை கொன்னுட்டேன். இப்போ இவங்க நீங்க சொந்த 2 பேரும் எதுக்குப்பா இப்படி சண்டை போடுங்கன்னு உடனே அவன் பாருங்க உடனே சொல்றான், என்ன நினைச்சிட்டு இருக்கிற? நேற்றைக்கு ஒரு எகிப்தியனை அடிச்சு கொன்னது மாதிரி என்னையும் கொல்றது தான் பாக்குறியா அப்படின்னு அந்த இடத்துல போட்டு உடைச்ச உடனே உள்ளுக்குள்ள இவருக்கு என்ன பிடிச்சிருச்சு? பயம் வந்துருச்சு. அத்தனை ஆண்டுகள் அங்கே இருந்தவர் இந்த ஒரே ஒரு தனக்கு அடாத வழக்குல தலையிட்டதுனால, தன்னை ஹீரோயிசம் அப்படின்னு போய் நின்னதுனால அந்த ஊர்லயே இருக்க முடியாம தன்னுடைய உயிருக்கு பயந்து ஓட வேண்டிய சூழ்நிலை உண்டானது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, பட்டயத்தினாலும் அடிதடினாலும் கோபத்தினாலையும் யாரையுமே நம்ம மீட்கிறதற்கு சொல்லுங்க எல்லாருமே கண்டிப்பாக மீட்கிறதற்கு முடியாது. அதனால இந்த ஃபர்ஸ்ட் டே நம்ம எல்லாரும் ஒரு முடிவெடுக்கணும். ஆண்டவரே, எனக்கு தேவையில்லாத வழக்கில் நான் இனி என்ன பண்ண மாட்டேன்? தலையிட மாட்டேன். தனக்கடாத வழக்கிலே தலையிடுகிறவர்கள் தெரியாத நாயினுடைய காதை பிடிச்சி இழுத்தா கொஞ்சி வாலாட்டி பக்கத்தில் அப்படின்னு நக்கி, அப்பா எஜமானன் அப்படின்னு நான் சொல்லுங்க. தெரியாத நாயினுடைய காதை பிடிச்சி இழுத்தா என்ன சொல்லும்? பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லும். இல்லை ரொம்ப சந்தோஷம் என் காதை பிடிச்சிருக்கு அப்படியே சொல்லும். ஐயோ, அது திருப்பிட்டு அதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, இல்லை எந்த இடத்துலையும் நாம் நியாயாதிபதிகள் அல்ல. நாம் அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியாது. அதை சரி செய்கிறவர் யார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஒருவரே சரி செய்கிறவர். உங்களை ஆண்டவர் மீட்டு எடுப்பார். நிறைய பேரை தப்பித்து கர்த்தர் கொண்டு வருவார். சிலருக்கு பாருங்க, எத்தனை அடி வாங்கினாலும் புத்தியே வராதுங்க. எவ்வளவு அடி வாங்கினாலும் புத்தி வராது.
பாருங்க, ஏற்கனவே ஒரு இடத்துல போய் அங்கே போய் ஒருத்தருக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ண போய் அவங்க கடன்காரங்களாம் அந்த கடனை இவங்க தான் ஒரு வருஷமாக வேலை செஞ்சு கட்டியிருப்பாங்க. ஆனால் அடுத்த வருஷம் போய் இன்னொருத்தருக்கு கடன் கட்டியிருப்பாங்க, அடுத்த வருஷம் போய் இன்னொருத்தருக்கு. எப்படி இருக்கு, எப்படி இப்படி புத்தியே வராமல் இருக்குது? நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதை ஒரு தொழிலாக கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னுடைய இருதயம் தாங்கவே இல்லை அப்படின்னு. சரி, உங்கள் இருதயம் தாங்கலை, உங்களை வச்சு இப்போ இன்னொருத்தருடைய இருதயம் தாங்கலைல்ல. இவங்க சிக்கிறது மட்டும் இல்ல, யாரையும் சிக்க வச்சிருவாங்க தெரியுமா? குடும்பத்தோட கொண்டு போய் சிக்க வச்சிருவாங்க. கணவனாரை சிக்க வச்சிருவாங்க, மனைவியை சிக்க வச்சிருவாங்க, பிள்ளைகளை சிக்க வச்சிருவாங்க. நீங்க வந்து வேதத்தில் வந்து 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நீங்க வாசிக்கும் போது அங்க வந்து ஒரு வசனம் வாசிக்க வேண்டாம். இங்க என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, தீர்க்கதரிசியின் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்தவங்க தீர்க்கதரிசியிடத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய கணவனார் ஒரு தீர்க்கதரிசி, ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல பேர், அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் என்னுடைய கணவனார் வந்து எனக்கு நல்ல பேரையும் வச்சுட்டு போனாரு, கெட்ட பேரையும் வச்சுட்டு போனாரு. என்ன அப்படின்னா, கடன் வாங்கி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு இறந்து போயிட்டாரு. இப்போ கடன் வாங்கினவன் என்னுடைய 2 பிள்ளைகளையும் அடிமையா கேட்கிறான். எனக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே ரொம்ப கவனமா இருங்க. நீங்க வந்து அடாத வழக்கிலே தலையிட்டு உங்க குடும்பத்தையே நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அழிச்சிடவே கூடாது. ஹல்லேலூயா. சில இடத்துல அவங்க சண்டை போடும்போது நம்ம போய் நம்ம என்னதான் பண்ணணும்னா அமைதியா சரி ஜெபம் பண்ணிட்டு நம்ம விட்டுறணும். கர்த்தராச்சு கேட்கலையே, நிறைய பேர் என்னமோ வேற உபதேசம் சொல்றது மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவரும் அவர்களுக்கும் உரியது, ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் உரியது. நம்ம அதுல இடையில என்ன பண்ண முடியாதுன்னா, யோபாப் பாருங்க, யோபாப் வந்து அப்சலோமுக்கும் அவனுடைய தகப்பனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. அப்சலோம் வந்து தன்னுடைய மகனாகிய அம்னோனை கொன்னுட்டான் அப்படின்றதுக்காக தகப்பனார் வந்து அப்சலோம் மேல ரொம்ப கோபமா இருக்கிறாரு. இது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற பிரச்சனை. ஆனா இந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற பிரச்சனையை பெரிய ஹீரோயிசம் பண்ணிட்டு யோவாப் என்ன பண்றாரு தெரியுமா? இதை நம்ம முடிச்சு வச்சிருவோம், இதை நம்ம தீர்த்து வச்சிருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு அப்சலோம்ட்ட ஒரு ஆள் அனுப்பி அவன்கிட்ட பேசி, அதுக்கப்புறம் இடையில ஒரு அம்மாவை செட் பண்ணி அந்த அம்மாவை போய் ராஜாவின் இடத்துல போய் ஒரு பெரிய நாடகமே ஆடி இதை முழுக்க நம்பினது யாரு? தாவீது. இந்த நாடகத்தை தாவீது நம்பின உடனே இப்போ கேட்குறான், எப்படி அப்படி நடக்கலான்னு உடனே உங்க பிள்ளைய உடனே குற்ற மனசாட்சி வந்து உடனே அப்சலோம சரிப்பா வாப்பா பரவாயில்ல நீ கொண்டுட்டா கூட பரவாயில்லன்னு அப்சலோம உள்ள கொண்டு வராரு தாவீது. ஆனா எந்த அப்சலோம நடனமாடி கதை கட்டி ஆள் செட் பண்ணி தன்னுடைய தகப்பனாரிடத்துல கொண்டு சேர்க்கணும்னு நினைச்சானோ, அதே அப்சலோமால யோபாப் வந்து மரணம் வரைக்கும் போன, அவனுடைய குடும்பமே அழிகிற அளவுக்கு போச்சு. அது வரைக்கும் யோபாப் ரொம்ப நல்ல சேவகன். ஆனா என்னைக்கு அப்சலோம உள்ள கொண்டு வந்தானோ அன்னையிலிருந்து நான் தானே இவன் போய் பேசிட்டு இருக்கிறான். அப்சலோம் வந்து நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாதுன்றான். ஏன்னா நான் தானே உன்னை கொண்டு வந்தேன், என் பேச்சே நீ கேட்க மாட்டியான்றதுக்கு 2 பேருக்குள்ளேயும் பகை வளர்ந்து அவனுடைய உயிரும் போச்சு, இவனுடைய உயிரும் போச்சு. அப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். நமக்கு தேவையில்லாத வழக்கிலே என் கைகளை போடாதபடி என்னை காத்து கொள்ளும் ஆண்டவரே. உங்களை நிறைய பேர் ஆண்டவர் மன்னிக்கிறார், நிறைய பேரை மன்னிக்கிறார். இந்த செய்தியை கேட்கும் போது நிறைய பேர் நான் தான் பாஸ்டர், நான் இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத வழக்கில் போய் சிக்கி இன்னைக்கு அவமானத்தோடு இருக்கிறேன், என் பிள்ளை அவமானத்தோடு இருக்கிறார், எனக்கு இது தேவையில்லாத கமிட்மெண்ட், இது எனக்கு தேவையில்லாத வாக்குறுதி, நானா போய் மாட்டிக்கிட்டேன், நானா போய் சிக்கிட்டேன், இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு நிம்மதியே இல்லை பாஸ்டர், நான் சாப்பிடாத ஒண்ணுக்காக நான் கஷ்டப்படுறேன், நான் செலவு பண்ணாத ஒண்ணுக்காக நான் கஷ்டப்படுறேன், எப்படியாவது ஆண்டவர் என்னை தூக்கி எடுப்பாரான்ற ஒரு பெரிய ஆதங்கத்தோடு இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், கண்டிப்பாய் கர்த்தர் உங்களை மறுபடியும் தூக்கி எடுப்பாராக, கர்த்தர் ஒரு ஞானத்தை கர்த்தர் தருவாராக. ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும் போது கர்த்தர் உங்களை மன்னித்து இனி அப்படிப்பட்ட தீமைக்கு கர்த்தர் விலக்கி கிருபையாய் காப்பாற்றுவாராக. கைகளை எல்லாரும் மேல உயர்த்தி ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா கிருபை எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. சொல்லுங்க ஒவ்வொருத்தரும் அப்பா பார்த்து, ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு அறிவை கொடுங்க ஆண்டவரே,
நான் நிறைய இடத்துல இந்த மாதிரி காரணமே இல்லாத காரியத்திற்காய் நான் சிக்கி தவிக்கிறது ஆண்டவரே உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஆனால் இப்பொழுது எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஒரு விசேஷித்த ஞானத்தை இப்பொழுது நீர் கட்டளை இடுவீராக. எனக்கு அடாத வழக்கிலே தலையிடாதபடி கர்த்தர் என்னை கிருபையாய் நீர் காத்து கொள்ளுவீராக. நன்றி அப்பா, நன்றி நன்றி. நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பேன் உம்மை. எல்லாரும் சொல்லுவோம், நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பேன் உம்மை. முழு பலத்தோடு உங்க பிள்ளைனா உங்க பிள்ளைனா முழு பலத்தோடு உங்க பிள்ளைனா நானும் பார்க்கணும், சத்த கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பேன். சொல்லுவோம் எல்லாரும், நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பேன் உம்மை. கைகளை மேல தட்டி நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பேன் உம்மை. சத்தமா சொல்லிக்கொண்டே நம்புங்கப்பா கிருபப்பா உம்மை. இப்ப கைய மேல தட்டி உங்க பிள்ளைனா சொல்லிட்டே நானும் பார்க்கணும், சத்த கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். நானும் பார்க்கணும், சத்த கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை பெரும் சேனை கூட்டம் ஒன்றை நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பேன். சொல்லிக்கொண்டே நம்புங்கப்பா ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை காத்து நடத்த போகிறார். நம்முடைய பிள்ளைகளை காத்து நடத்த போகிறார். எதிலிருந்து அப்படின்னு சொன்னா, நமக்கு அடாத வழக்கில் இனி தலையிடாதபடி கர்த்தர் என்னை கிருபையாய் கர்த்தர் காப்பாற்ற உதவி செய்யணும். மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்காக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். நம்ம மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். இது எல்லாமே அவசியமானது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொருத்தருடைய பாவத்திற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா உடன்படவே கூடாது. அப்படியே எரிச்சலாகக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களை குறித்து என்ன அடையாத, எரிச்சல் அடையாத. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்களேன். இந்த தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறவங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த சமீபத்தில் இந்த காம்பவுண்ட் வால் கட்டும்போது, இந்த காம்பவுண்ட் வால் தொட்ட மாதிரி 2 ரோடு நமக்கு இருக்குது சர்ச்சுக்கு. 2 ரோடுமே கவர்மெண்ட்டுடைய ரோடு தான். அப்போது இந்த ரோட்டில் இருக்கிற மனிதர் ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர் மாதிரி, ரொம்ப நல்லவர். ஃபாதர் அப்படின்னு கூப்பிட்டா அவ்வளோதான், உருகுனது மாதிரி ஃபாதர் அப்படின்னு. ஆனால் இவர் பிரச்சனை பண்ண வர மாட்டார். அந்த ரோட்டில் இருக்கிறது ஒரு குடிகாரன். ஸ்ட்ரெயிட்டாக போய் அவரிடத்துல, இந்த பாரு 2 ரோட்லையும் பைக்கு காரெல்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு ஓவர் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்.
கொண்டு வந்து சர்ச்சுக்காரங்க வண்டியை நிறுத்திட்டு உள்ளே போயிட்டாங்கன்னா 3 மணி நேரம் இல்லாமல் வெளியே வர மாட்டாங்க. நம்ம அங்கேயும் இங்கேயும் எங்கேயும் போக முடியாது. அதனால நீ போய் சண்டை போட்டுருன்னு அவ்வளவு அழகாக பற்ற வச்சு ஸ்க்ரூ பண்ணி அப்படியே விட்டார். அவன் அந்த மனுஷனா சண்டைக்கு வர்றான், அடிக்க வர்றான், குத்து வேண்டான், வெட்டு வேண்டான், அழிப்பேன்றான், கெட்ட வார்த்தை பேசுகிறான் அப்படின்னு நான் மனசில் நினைக்கிறேன், இவன் பேச மாட்டானே, இவன் எப்படி பேசுவான், இந்த மனுஷன் பேச மாட்டானே. ஆனால் அவன் சண்டை போட்டுட்டு அந்த பக்கம் போன அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் இவர் வந்து, சார் என்ன சார் பிரச்சனை, சார் என்ன சார் பிரச்சனை, ஆமாம் உமக்கு ஒன்றுமே தெரியாது, இந்த பிரச்சனை குறித்து எதுவுமே தெரியாது, என்ன சார் அவன் குடிகார பையன் அப்படி தான் பண்ணுவான், கவர்மெண்ட் ரோடை நம்ம யூஸ் பண்ணாமல் வேற யார் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் போய் திரும்பியும் போய் விட்டுறாத, பிரச்சனை பண்ண இல்லைன்னா அந்த மாதிரி. அப்புறம் நம்ம வந்து நிறைய நேரத்தில் நம்ம கண்டுபிடிச்சிட முடியுமே அப்படின்னு நான் வந்து இங்கே கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்கும்போது நம்ம சர்ச்சில் ஒரு 4-5 பேர் ரொம்ப கெட்ட வார்த்தை பேசினான். இவங்களுக்கே தாங்க முடியல, ரொம்ப கோவம் வந்துச்சு ஒரு பிரதருக்கெல்லாம், என்ன இப்படி கெட்ட வார்த்தை பேசுகிறான் இவனை ஏதாவது அப்படின்னு. சரி விட்டுருங்க பிரதர் அமைது. அடுத்த நாளும் அதே மாதிரி கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி வந்தான். ஆண்டவரே இவன் வாயை நான் எப்படி ஆண்டவரே அடைக்கிறது, என்னால் அடைக்கவே முடியலையே ஆண்டவரே அப்படின்னு மனசில் நினச்சி இந்த கிரவுண்டில் ஜாம் பண்ணிட்டு வரும்போது கரெக்டாக ஒரு பெரிய டிஎம்கே கொடி கட்டுன ஒரு ஸ்கார்பியோ கார் உள்ள வருது. அவர் சண்டைக்கு அப்படியே வர்றாரு, இந்த டிஎம்கே கொடி கட்டின கார் உள்ள. எதுக்குன்னா அவர் அப்போதான் அந்த காரை ரிப்பேர் பண்ணிட்டு ஜாம் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வர்றாரு. இந்த காரனுடைய கொடியை பார்த்துட்டானா இல்லையா, அப்படியே வாழை அப்படியே சுருட்டி வச்சுட்டு, சரி ஃபாதர் பார்த்து கொஞ்சம் செய்யுங்க, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க என்ன அப்படின்ட்டு திரும்பி திரும்பி யார் இறங்குறா அப்படின்னு பார்த்துட்டு போனான். ஆனால் அவர் கொடி தான் டிஎம்கே கொடி, ஆனால் அந்த அளவு வெயிட்டான ஆளெல்லாம் கிடையாது, சும்மா சரி ஜஸ்ட் ஒரு கொடி கட்டி இருக்கிறாரு அவ்வளோதான். பாருங்க, உடனே ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். எப்படியெல்லாம் எதிரியை ஆண்டவர் துரத்துறாரு பாருங்க. சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு பண்ணுற யுத்தம் காமெடியாக இருக்கும், நமக்கு அப்படியெல்லாம் யுத்தம் பண்ணுவார். அதுக்கப்புறம் அது இந்த பக்கம் அவர் வரவே இல்லை. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே சிலர் அப்படி தான் சில பிரச்சனைகளில் நம்மளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் கொண்டு போய் அப்படியே சேர்த்து விடணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு தீர்மானம் எடுக்கணும். இனி நான் எனக்கு அடாத எந்த வழக்கிலையும் கவுன்சிலிங் வந்து எல்லாருக்கும் கவுன்சிலிங் கொடுத்துட முடியாது அப்படி நினச்சி நீங்கள் போகாதீங்க. கவுன்சிலிங் கொடுத்துட முடியாது, எல்லாருக்குமே பேங்க் லோன் வாங்கி கொடுத்துட முடியாது, எல்லாருக்குமே கடன் வாங்கி கொடுத்துட முடியாது. இதில் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, முன்பு நீ ஸ்திரப்படு. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாருமே பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நீ ஸ்திரப்படு. இங்கேயே வண்டவாளம் தண்டவாளம் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்க மாதிரி ஆடிட்டு இருக்குது. காலை ஒரு இடத்துல இன்னும் நிற்கவே இல்லை, நமக்கு நிற்கிறதுக்கு இடமே இல்லை. இங்கே நம்மவே சாப்பாட்டுக்கே வழியில் நிறைய எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, உலகத்துக்கே சோறு போடுவார். ஆமாம், நீ ஸ்திரப்படு, பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்தலாம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, முதல் உன்னுடைய கூடாரத்தினுடைய முளைகள் வந்து கட்டப்படட்டும், நீ ஸ்ட்ராங் பண்ணு, உன்னுடைய அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங் பண்ணு. அதற்கு பிறகு யாருக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். அது வந்து கர்த்தர் வந்து உங்களை அப்படியே பொங்கி பொங்கி வழிகிற பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. தீர்மானம் எடுக்கிறீங்களா? எல்லாருமே தீர்மானம் எடுக்கிறீங்க. இனி வந்து ரோட்டில் போகிற நாயினுடைய காதெல்லாம் பிடிச்சி நான் இழுக்க மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு ஒரு முடிவு எடுங்க. காதை பிடிச்சி இழுத்து கடி வாங்கிட்டு வராதிங்க இங்கே. ஆமேன். காதை பிடிச்சி இழுத்து கடி வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் எவ்வளோ வருத்தம் அழுக. ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. சில நேரங்களில் வந்து இந்த பாருங்களேன், ஒருத்தர் வந்து 6 வருஷமாக கடன் கட்டுறாரு, 6 இயர்ஸா 6 வருஷமாய் சம்பாதிக்கிற பணத்தில் வெறும் 3000 ரூபா மட்டும் தனக்காக எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட 7000 ரூபா கட்டுறாரு. 7000 ரூபாய் ஏன் பிரதர் இந்த கடன் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டால், பாஸ்டர் நான் எங்கே வாங்கினேன் பாஸ்டர், ஒருத்தனுக்கு போய் ஜாமீன் நின்று காசை வாங்கி கொடுத்தேன், அவன் வாங்கி கொடுத்து ஏமாற்றிட்டு போயிட்டான், அவனுக்காக நான் வந்து ஒரு 30 நாட்கள் வேலை செய்து தான் அதில் சாப்பிட்றது கூட பணம் எடுக்காம இன்னொருத்தருக்காக அந்த பணத்தை கட்டுற வேதனைன்றது எவ்வளோ வருத்தத்துக்குரியது தெரியுமா, எவ்வளோ வருத்தத்துக்குரியது. சில சிஸ்டர்ஸ் ரொம்ப கவனமாக கவனிங்க. உங்களுடைய கணவனார் சம்பாதிக்கிற பணங்கள் வந்து உங்களுக்கு செலவு பண்ணது கூட சில டைம் சந்தோஷமாக பண்ணிடுவாங்க, பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுறது கூட சந்தோஷமாக பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு வந்து உங்களுக்காக பணம் கட்டணும் அப்படின்றது ரொம்ப வருத்தத்துக்குரியது.
நாயா பேயா அலைஞ்சு திட்டு வாங்கி இன்னைக்கு வந்து 100 ரூபாய் சம்பாதிக்கிறது, 1000 ரூபாய் வாங்குறதுக்கு எத்தனை டார்கெட் தெரியுமா? எத்தனை டார்கெட்டு. அந்த வேலையை முடிக்கலைன்னா வந்து திட்டுவாங்க, அந்த வேலையை செய்யலைன்னா வந்து அசிங்கமாக திட்டுவாங்க. எவ்வளவு திட்டு வாங்கி ஆனால் சம்பாதிச்சுட்டு வந்த பணத்தை வீட்டில் உட்காந்து சும்மா இருக்காம ஃபோனை போட்டு எல்லா சண்டையும் இழுத்து அதுக்கப்புறம் இவர் போய் அந்த பணத்தை கட்டுறதுன்றது ரொம்ப வருத்தத்துக்குரியது. இந்த மாதிரி என்னுடைய கணவனாருக்கு நான் நன்மை செய்கிறேனோ இல்லையோ, என்னால் என் கணவனாருக்கு தீமை வரக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுங்க. என்னுடைய மனைவிக்கு நான் நன்மை செய்கிறனோ இல்லையோ, என்னால் என் மனைவிக்கு ஒரு தீமையை நான் கொண்டு வர மாட்டேன்னு முடிவெடுங்க. நம்மளால் யாரும் கஷ்டப்படுகிறத நம்ம ஒரு நாள் விரும்பவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். இனி நான் யாருக்கும் பஞ்சாயத்து பண்ண மாட்டேன். சிலர் மேலே யார் தான் கை வைக்கணும்னா கர்த்தர் தான் கை வைக்கணும், கர்த்தர் தான் தண்டிக்கணும், கர்த்தர் தான் உடைக்கணும். நம்மளால் அவர்களை தண்டிக்க முடியாது, நம்மளால் அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. ஆனால் நான் நம்புகிறேன், துன்மார்க்கனை கண்டிப்பாக கர்த்தர் நியாயம் தீர்க்காமல் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. இப்போ எல்லாரும் சொல்ல போகிறேன், என்னை நம்புங்க, என்னுடைய பிள்ளைகளையும் நம்புங்க. இனி இந்த சத்தத்தை கேட்கிற எத்தனை 1000 பேராக இருந்தாலும் அவங்க அத்தனை பேரும் இனி ஒரு பிரச்சனையை நான் இழுத்துட்டு வந்தேன், இது எனக்கு தேவையில்லாத பிரச்சனை, இந்த இடத்துல நான் பேசியிருக்க வேண்டாமா இருந்துச்சு, இந்த இடத்துல நான் ஏன் போய் நின்னேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இனி வராத அளவிற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் கிருபையாய் கர்த்தர் காப்பாற்றுவாராக. நிறைய பேருடைய மனசில் அப்படி இருக்கலாம், நிறைய பேர் அப்படி நினைக்கலாம், தேவையில்லாமல் போய் நின்றுட்டேன், தேவையில்லாமல் போய் பேசிட்டேன். இப்போ கூட இந்த ஜபத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கூட உங்கள் மனசில் அப்படி ஒன்று ஓடியா இருக்கலாம், நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நான் தப்பு பண்ணிட்டேனே. ஆனால் இனி கர்த்தர் அப்படிப்பட்ட குற்ற மனசாட்சி உங்களுக்கு வராதபடி ஒரு விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் தருவாராக. கர்த்தர் உங்களை தடுத்து நிறுத்துவாராக. கர்த்தர் அதை குறித்த அறிவை உங்களுக்கு தருவாராக. அந்த சாப கட்டுகளை கர்த்தர் உடைத்தெறிவாராக. சிலருடைய அம்மாவும் அப்படிதான் இருந்தாங்க, தாத்தாவும் அப்படிதான் இருந்தாங்க. இந்த பிரச்சனை ஊர்ல இருக்கிற வழக்கெல்லாம் தீர்க்கிறது சிலருக்கு வந்து வம்சாவளி சாபமாக கூட இருக்கும். ஆனால் கர்த்தர் உங்களை அதிலிருந்து கிருபையாய் கைகளை எல்லாரும் தட்டி, ஆண்டவரே இந்த பாடலை பாடி என்னை நம்புங்க ஆண்டவரே, எங்களை நம்புங்க ஆண்டவரே, நம்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதை குறித்த ஒரு விசேஷித்த ஞானத்தை எங்களுக்கு தாங்கப்பா. உங்களை தவிர வேற யாராலும் தர முடியாது. ஓ நம்புங்கப்பா, என்ன ஆராதிப்பே உம்மை சத்தமா நம்புங்கப்பா, ஆராதிப்பே உம்மை. இப்ப சேர்ந்து சொல்லுங்க, உங்க பிள்ளனா தீமை நின்று ரட்சித்து என்னை காத்து, நானும் பார்க்கணும், உன் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். நானும் பார்க்கணும், உன் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். வெறும் சேது கூட்டம் ஒன்றை சொல்லுவோம், வெறும் சேதை கூட்டம் ஒன்றை நிறுத்தணும். நம்புங்கப்பா, என்ன ஆராதிப்பே உங்க இறக்கம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. நம்புங்கப்பா, நம்புங்கப்பா, நம்புங்கப்பா. ஜெபிக்கிறவங்க ஜெபித்துக் கொண்டே உங்க பிள்ளைனா பாடுறவங்க பாடு, ஜெபம் பண்றவங்க ஜெபம். இந்த 7 நாட்கள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள ஒரு அற்புதத்தை பார்க்கணும் ஆண்டவர். உங்க அதிசயமான கரத்தை நான் பார்க்கணும் ஆண்டவர். தேவனே, என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். என்னுடைய கசடுகள் எல்லாம் மாறட்டும், என்னுடைய குணங்கள் எல்லாம் மாறட்டும், எனக்குள்ளே இருக்கிற தேவையற்ற குணங்கள் எல்லாம் வெளியே போகட்டும். சொல்லும் உங்க பிள்ளைனா நானும் பார்க்கணும், உன் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும்,
நம்புங்கப்பா எங்களை, ஆராதிப்பே. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, எங்களை ஈசோப்பினால் கழுவி சுத்திகரி, அப்பொழுது நாங்கள் சுத்தமாகும். ஒரு கரைதிரையற்றவர்களாய் என் மகன் ஞானமாய் நடக்கிறான், என் மகன் ஞானமாய் நடக்கிறான். ஊருக்குள்ளே, ஜனங்களுக்குள்ளே, சொந்தங்களுக்குள்ளே இந்த பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய ஞானம் எங்கிருந்து வந்துச்சு? இந்த பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய ஞானம் எங்கிருந்து வந்துச்சு? அப்படி எங்களை குறித்து அந்நியர்கள் சொல்லுகிற அளவிற்கு எங்கள் பிள்ளைகளை புறாக்களை போல கபடற்றவர்களாய் இருந்தாலும் பாம்புகளை போல வினாவுள்ள வாக்குற கர்த்தர் இந்த 7 நாட்கள் ஜெபத்துல நீங்க உருவாக்கணும், நீங்க உருவாக்கணும். சத்தமா என்ன உருவாக்கணும்? என் பிள்ளைகளை உருவாக்கணும், என் குடும்பத்தை உருவாக்கணும், என் கணவனார உருவாக்கணும், எங்க மனைவியை உருவாக்கணும். தேங்க்யூ ஜீசஸ். அந்த கிருபை எங்க எல்லாருக்கும் தாங்க ராஜா, தாங்க ஆண்டவரே. உலகத்தில் இருக்கிற பிள்ளைகள் எப்படி ஞானமா இருக்கிறாங்க, அதை விட 10 மடங்கு சன்னதனம். அந்த ஸ்பாட்ல நீர் கல்விமானின் நாவை கொடுக்கிற கர்த்தர், நீர் கல்விமானின் நாவை கொடுக்கிற கர்த்தர், காலைதோறும் எழுப்புகிற கர்த்தர். இப்பொழுது இந்த முதல் நாள் இரக்கம் செய்யும் வரை கூட்டத்தில் வந்திருக்கிற, கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த கல்விமானின் நாவு இப்பொழுது கடந்து வரட்டும். அந்த பிரச்சனையை கையாளக்கூடிய பவர் இப்ப பிள்ளைகளுக்குள்ள வரட்டும். அந்த சூழ்நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த மகிமை இப்பொழுது தலையின் மேல கரங்களை வைத்து ஜெபிக்கும் போது அப்படியே நடக்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அந்த விசேஷித்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. பெசலேலுக்கு கொடுத்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. சாலோமனுக்கு கொடுத்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த தம்பிக்கு கொடுங்க, தங்கச்சிக்கு கொடுங்க, குடும்பத்தை நடத்தக்கூடிய அந்த மகளுக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகிறதற்கு இப்பொழுது அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய அந்த ஞானம், அதை கையாளக்கூடிய அந்த ஞானம் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த வாலிப தங்கச்சி, அந்த வாலிப தம்பி எந்த சூழ்நிலைக்குள்ள இருக்கிறானோ அந்த சூழ்நிலையை ரொம்ப அழகா கையாளக்கூடிய அந்த விசேஷித்த ஞானம் இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே, உண்டாகட்டும் ஆண்டவரே. பிரமிக்கணும்பா, பிரமிக்கணும்பா, பிரமிக்கணும் ஆண்டவரே. சாலமோன் ஃபர்ஸ்ட் டைம் அந்த குழந்தைய குறிச்ச ஆண்டவரே அந்த காரியத்தை சொல்லும் போது சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரும் பிரமிச்சது மாதிரி இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபனுடைய ஞானத்தை பார்த்து அவங்க பிரமிக்கணும். தங்கச்சியினுடைய ஞானத்தை பார்த்து பிரமிக்கணும். எங்க பிள்ளை குடும்பத்தை நடத்துகிற அந்த ஆண்டவரை ஞானத்தை பார்த்து நாங்க எல்லாரும் பிரமிக்கணும். பேதைகளை ஞானி ஆக்குகிற கர்த்தர், ஞானி ஆக்குற இதெல்லாம் எங்க தலை மேல ஆமென் என்றும் ஆமென் என்றும். அப்படியே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக கரங்களை எல்லாரும் தட்டி, கரங்களை எல்லாரும் தட்டி thank you Jesus. ஹல்லேலூயா. ஆண்டவர் எதை வேணும்னாலும் நமக்கு தருவார், எதை வேணும்னாலும் கர்த்தர் தருவார். ஆண்டவரிடத்திலே கேட்கிற ஒருவரையும் கர்த்தர் வெறுமையாய் அனுப்பவே மாட்டார். இந்த 7 நாட்களில் நீங்க என்னென்ன கேட்குறீங்களோ எல்லாமே ஒரு நாள் உங்களுக்குள்ள ஒர்க் ஆகும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஏன்னா உங்களை ஜெபிக்க வைக்கிறவர் கர்த்தர், உங்களை ஜெபிக்க வைக்கிறவர் ஆண்டவர். உங்க மனசுக்குள்ள இப்படி ஒன்று, எனக்கு இப்படி நான் இருக்கணும்னு உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு ஆசை வந்துச்சுன்னா உடனே அதை ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஆண்டவரே, இதை செய்யறதுக்கு எந்த தகுதி என்னிடத்துல இல்லை, ஆனா என்ன நீங்க அப்படி மாத்துறதுக்கு நீர் வல்லவராக இருக்கிறீர். அதெல்லாம் ஒரு நாள் ஒர்க் அவுட் ஆகும். ஏனென்றால் நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். சகரியா இளம் வயது மனைவியோடு இருக்கும்போது ஒரு குழந்தைக்காக ஜெபித்த ஜெபத்தை வயது சென்று இனி குழந்தையே பிறக்காது என்கிற நம்பிக்கை முற்றும் அற்றில் போய் தான் ஜெபித்த ஜெபத்தையே மறந்து அதை நம்பாமல் அதை விட்டுவிட்டு கர்த்தரை நேசிக்கிற அந்த மனுஷனுக்கு அந்த வயதான காலத்தில் கர்த்தர் முதல்ல என்ன தரிசனமானார்னா சொல்லும்போது சொல்கிறார், உன் ஜெபத்தை நான் கேட்டேன், உனக்கு ஒரு பிள்ளையை நான் தருவேன். அப்போ ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை மறக்கவே மாட்டார். நம்முடைய ஜெபமெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே தூபமாக இருக்கிறது. கண்டிப்பாக அந்த ஜெபத்திற்கு பதில் உண்டு. நாட்கள் ஆனது, நீடித்து போனது, அது வரவில்லை என்று பயப்பட வேண்டாம். சகரியாவை நினைத்த கர்த்தர் நிச்சயமாய் உங்களை நினைப்பார். உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்த ஜெபம் கேட்கப்படும், உங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபித்த ஜெபம் கேட்கப்படும், உங்களுக்காக நீங்கள் ஜெபித்த ஜெபம் கேட்கப்படும். சீக்கிரமாய் அதற்கு வல்லமையை கர்த்தர் கொடுத்து உங்கள் கண்களை பிரமிக்கிற அளவிற்கு
அந்த ஜெபம் கிரியை செய்கிற காலம் வரப்போகிறது. நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டது கிரியை செய்கிற காலம் வரப்போகுது. அதனால கேளுங்க கேளுங்க, இந்த 7 நாட்களும் கேளுங்க, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. இந்த முதல் நாள் அப்படிதான் கேட்க போறோம். ஆண்டவரே, எனக்காக அடாத வழக்கில் தலையிடாதபடி என்னை கிருபையாய் காத்துக்கொள்ளும். என்னால் ஒரு சண்டை என் வீட்டுக்கு வரக்கூடாது. நான் எந்த பிரச்சனையை இழுத்துட்டு வரக்கூடாது. நான் இனி தப்பு பண்ணிட்டேனேன்னு நான் ஃபீல் பண்ணவே கூடாது. அந்த அளவிற்கு எனக்கு ஞானத்தினால் என்னை நிரப்புகிற கர்த்தர் அப்படிதான் நடக்க போகுது. சீக்கிரமா நீங்க சாட்சி சொல்லுவீங்க. இந்த நாள் உங்களுடைய மனதில் குறிக்கப்படுகிற ஒரு நாளாய் மாறும். உங்களுடைய வாழ்க்கையில இது எழுதப்படுகிற நாளாய் மாறும். இதற்கு பிறகு எந்த இடத்துலையும் நான் இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டனே, இப்படி நான் ஏமாந்துட்டனே அப்படின்னு நீங்க சொல்லாதபடிக்கு கர்த்தர் உங்களை அனைத்து இடத்திலையும் காத்து யூகித்து செய்யக்கூடிய அந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தருவாராக. ஹல்லேலூயா. அலங்கத்தை கட்டுவதற்காக தேவனுடைய மனுஷன் அந்த ராஜாவினிடத்திலே அனுமதி கேட்டுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா சபல்லாத்து, தொபியா, கேஷேம், உள்ளுக்குள்ளே பிரச்சனை எல்லாம் இருக்குது. அவங்க கை சளைத்து போகுது. ஆனாலும் அது எல்லாவற்றையும் ஞானமாய் செய்து அந்த அலங்கத்தை கட்டி முடிக்கிற அந்த பவரை கர்த்தர் அந்த தேவ மனுஷனுக்கு கர்த்தர் தந்தார். அந்த கிருபையை நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் தருவார். உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் தருவார்.